ஹை நண்பா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்கணும்னா தேர் டூ மணி செகண்ட் மில்லியன்ற மான்கோட நெக்ஸ்ட் எபிசோட தான் பார்க்க போகிறோம் நண்பா. இதுக்கு முன்னாடி உள்ள எபிசோட்லாம் பார்க்கணும், இப்போ பார்த்துட்டு வந்துருங்க. அப்போ அவங்களுக்கு இந்த ஸ்டோரி லைன் புரியும். எபிசோட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லிக்கிறேன், நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்து மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆளில் போட்டுவிடுங்க. இதுக்கு முன்னால் உள்ள வீடியோ பிளேலிஸ்ட் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், பற்றி செக் அவுட் பண்ணிக்கலுங்க. ஏன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் ஒன்று தள்ளி விட்டுருங்க. வாங்க நண்பா, எபிசோடு போகலாம். எபிசோட ஸ்டார்டிங்கில் இப்போ அவன் உன்னை எனக்கு பிடிச்சிங்க அப்படின்ன மாதிரி சின்னதை பற்றி நம்ம ஹீரோயின் ஜோசித்து பார்க்குறா. அப்போ அவன் என்ன காரணத்துக்காக என்னைய பிடிச்சின்னு சொன்னான். அவன் அஃபெக்ஷன் லெவலு வந்து எல்லாரோடையும் ஸ்பெஷலாக 20 பாயிண்டில் இருக்கு. அப்படி இருக்கும்போது என்னைய பிடிச்சின்ட்டு அவன் அப்படின்ன மாதிரி எம்பாரசிங் ஆகுதே அப்படின்ன மாதிரி கற்றுட்டு என்ன இருந்தாலும் அவனை பற்றின இன்ஃபர்மேஷனை நான் தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும் அப்படின்ன மாதிரி. அவங்க ரெண்டு பேரும் க்ளோஸ் ஃப்ரெண்டாக, அதுவும் 10 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லிட்டு கிடக்கும். என்ன வழக்கம் அப்படின்னு மாதிரி நம்ம ஹீரோயின் நினச்சிட்டு இருந்தீப்பா. ரோலாவும் அந்த காயும் வந்து உண்மையிலே ஃப்ரெண்ட்ஸை தான் இருந்திப்பாங்க சைல்ட்ஹுட்ல இருந்து. அப்போ நம்ம ஹீரோயின் வந்து எல்லாரோடையும் கொஞ்சம் கோவமாக தான் நடந்துட்டிப்பா. சர்வெண்ட்டை கூட கிட்ட செத்துருச்ச மாட்டா, ஒரே ஒரு ஆளை தவிர. அவட பக்கத்தில் எப்பவும் ஒரே ஒரு ஆள் இருக்கீங்க. ஹை சொசைட்டிலேருந்து அவள் விலகி இருக்கிறதுக்காக வேண்டி ஒரே ஒருத்தனை பாதுகாப்பாக வச்சிருப்பா. அவன் தான் காய். அந்த காய் வந்து உண்மையிலே ரோலாக்கு சப்போர்ட்டாக இருந்திப்பா. அவங்க ரெண்டு பேரும் ஒன்றாவே இருந்திப்பாங்க பிரியாமல். அதெல்லாம் பார்த்து நம்ம ஹீரோ நினச்சி பார்த்துப்பிடு, ஏன் இந்த ஃபேஸ் ஒரு மாதிரி இருக்கு, இது என்கிட்ட ஃபேஸ் இல்லைனா எனக்கு இப்போ வழங்கு அப்படின்னு மாதிரி நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு இருந்திப்பா. இருந்தாலும் இந்த எஸ்டேட்டை விட்டு என்னால் வெளியே போவே இல்லை. இதுக்கு ஏதாச்சும் நான் வழி செஞ்சு ஆகணும். இந்த ஃபாதர்ன்றால் என்னை என்ன செய்ய முயற்சிக்கிறாருன்னு தெரியாது. இதுக்குள்ள சீக்ரெட்டாக வச்சுக்கிட்டேனே, மென்ஷனை விட்டு வெளியே போ அலோவ் பண்ணாமல் அப்படின்னு மாதிரி நம்ம ஹீரோயின் நினச்சிட்டு சோகமாயிட்டு இருந்திப்பா. எப்படி இருந்தாலும் நான் என்கிட்ட அஃபெக்ஷன் லெவலை இன்க்ரீஸ் பண்ணியே ஆகணும். அதுக்கு நான் என்னத்தை செய்கிறேன், அந்த காய்க்கு வர 20 பாயிண்ட்டுன்னு காட்டிக்கிட்டு இருக்கி. ஆரம்பத்திலே அவ்வளோ பாயிண்ட் இருக்குண்டா, அப்போ போ அவனுக்கு டெவலப் பண்ணிக்கலாம். இருந்தாலும் அவனை இன்னமும் அஃபெக்ஷன் லெவலை இன்க்ரீஸ் பண்ண வைக்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோயின் நினச்சிட்டு இருந்திப்பா. நான் இப்போதைக்கு என்கிட்ட 17 வயசுல இருக்கேன். இருந்தாலும் ரிலேஷன்ஷிப் டேட் அது இதெல்லாம் செய்யலும் தானே அப்படின்னு மாதிரி நம்ம ஹீரோயின் நினச்சிட்டு இருந்திப்பா. அதுக்கெல்லாம் 18 வயசாக போகணும்ப்பா அப்படின்னு மாதிரியே இன்னொரு மனசு தோணிட்டு இருந்துச்சு. ஆனாலும் நம்ம ஹீரோயின் அதெல்லாம் விட்டு தள்ளு, அப்போ இது ஒரு ஃபேண்டசி நாவல் தானே, எல்லாம் செய்யலுங்க அப்படின்னு மாதிரி நினச்சிட்டு இருந்திப்பா. அப்போ கதவு டோரை தட்டிடுச்சு. நம்ம ஹீரோயின் உள்ளே வாங்க அப்படின்னு மாதிரி சொல்லியிருப்பா. அப்போ நம்ம ஹீரோயின் மனசுலேயே நினச்சிட்டுச்சா, நான் யார்ட்டையாச்சும் போய்த்து டேட் பண்ணுறதுக்கான எக்ஸ்பீரியன்ஸை கெயின் பண்ணி ஆகணும். எப்படி ஒரு ஆளை டேட் பண்ணுறேன், எப்படி ரிலேஷன்ஷிப்பில் போகிற, அதை பற்றி நான் தெரிஞ்சுக்கணும்னு நம்ம ஹீரோயின் நினச்சிட்டு யார் நல்ல அட்வைஸ் கொடுப்பா அப்படின்னு மாதிரி பார்த்துச்சேக்கில் பென்னி வந்திருப்பா அந்த இடத்துல. அந்த ரெட் ஹேர் மேடுகான் அவள் வந்துட்டு சொல்லிட்டு இருப்பா, மைலேடி அப்படின்ன மாதிரி கூப்பிடக்கலையே. நம்ம ஹீரோயின் அங்கேருந்து பென்னி அப்படின்ன மாதிரியே ஓடி வந்துருப்பா. அப்படி ஸ்பீடில் வந்து நான் பென்னியோட கையை பிடிச்சி சொல்லிக்கிட்டு இருக்கியா, நான் உன்னிட்ட ஒன்று கேட்குறத நினச்சி ரொம்ப க்யூரியஸாக இருக்கு, எனக்கு கேட்கலாமா அப்படின்னு மாதிரி கேட்கும். அவன் ஆமாம் நீங்கள் கேட்கலாம் அப்படின்னு மாதிரி சொல்லிக்கல. நம்ம ஹீரோயின் சொல்கிறா, எனக்கு இப்போ ஒருத்தனை பிடிச்சிங்கடா, அவனை நான் லவ் பண்ணணும்டா, அது எப்படி நான் தெரிஞ்சுக்கிறா அப்படின்னு மாதிரி நம்ம ஹீரோயின் கேட்டுட்டுப்பா. அது வந்து எப்படி, எனக்கு கொஞ்சம் விளக்கம் இல்லை. நான் இதுக்கு முந்தைய அப்படியே லவ் பண்ணதுங்க இல்லை, ஒன்றும் செஞ்சதுங்க இல்லை, அதில் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை அப்படின்னு மாதிரி அவள் சொல்லிட்டு இருந்திப்பா. நம்ம ஹீரோயின் சொல்லு அப்படின்ன மாதிரி அவளை பார்த்துட்டு இருந்திப்பா. அதை பார்த்துட்டு அவள் சொல்லிக்கிட்டு இருக்கா, நீங்கள் லவ் பண்ணுறாள் யாருன்னு தெரிஞ்சுக்கலன்னுண்டா, இல்லாட்டி உங்களை யாரையும் லவ் பண்ண வச்சோன்னுண்டா, நீங்கள் வந்து அவங்களுக்கு ரொம்ப க்ளோஸாக இருக்கணும். நேச்சுரலாகவே அவங்க ரெண்டு பேருக்கும் இடையில ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வருங்க அப்படின்ன மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோயின். அப்போது அவங்களுக்கு பேச்சு கொடுத்துக்கிட்டு துணைக்கி அவங்களோட சப்போர்ட்டாக இருந்தாலே காணும், அவங்க வந்து நம்மளை லவ் பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம நினச்சிட்டு நம்ம ஹீரோயின் கிடச்சிக்கிற சான்ஸ் எப்படி ஏற்றுறேன் பாரு, இனிமே என் அஃபெக்ஷன் லெவல் அப்படின்னு நம்ம ஹீரோயின் குஜாலாக கிளம்பியிருப்பா அந்த இடத்த விட்டு. அப்போ அவள் பாப்பா என்ன நடந்துச்சு நம்மளோட மேடத்துக்கு, இப்படி திடீர்னு மாதிரி வந்து கேட்டுட்டு திடீர்னு போகிறாங்க அப்படின்ன மாதிரி சொல்லி அடிச்சுக்கலாம். நம்ம ஹீரோயின் ஆல்ரைட் பண்ணி அப்படின்னு மாதிரி சொல்லுவோம். அவங்க ஆமாம் அப்படின்னு மாதிரி சொல்லியிருப்பா. நம்ம ஹீரோயின் பார்க்குறா, நான் இப்போ யாரை போய் இது மயக்கிறேன், யாருக்கிட்ட நல்லா பேசி நல்ல விதமாக பேசி யாரை மயக்கலாம், பெஸ்ட்டு யாருக்கு அஃபெக்ஷன் லெவலை இன்க்ரீஸ் பண்ணுறேன்னு யோசித்து விடு. என் எளிமையான டார்கெட்டே வந்து லூயிஸ் தான். அப்போ லூயிஸை பிடிப்போம், எங்கே பைப்பில் இருக்கானே சரியா, அந்த டார்கெட் லூயிஸ் ஈஸி டார்கெட் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு போய் தெரிப்பா. நம்ம ஹீரோயின் பார்த்தா லூயிஸா கிரவுண்டில் ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருந்திப்பா. நம்ம ஹீரோயின் பார்க்குறா, பைப்பில் உண்மையிலே பங்கமாக ட்ரைனிங் எடுக்கிறான் போலையே அப்படின்னு மாதிரி நினச்சிட்டு இருந்திப்பா. அவனா சீரியஸ் மூடில் இருந்திப்பான் ட்ரைனிங்கில். பாலை ஸ்விங் பண்ணிக்கிட்டு அங்கலஞ்சலை ஸ்டெச் பண்ணிக்கிட்டு உண்மையிலேயே மாஸ்க் காட்டிகிட்டு இருந்திப்பான் அந்த இடத்துல. திடீர்னு மாதிரி ஆறாவெல்லாம் யூஸ் பண்ணி ஆடிக்கிட்டு இருந்திப்பான். அங்கே உள்ள இடமெல்லாம் உண்மையிலேயே ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. அந்த ஸ்வாடிலேருந்து வர ஆறாவை பார்த்துட்டு இதைத்தானே எல்லாம் ஆறாண்டு கூப்பிடுவாங்க அப்படின்ன மாதிரி சாக்குலேயே பார்த்துட்டு இருந்திப்பா. அப்போ அவனா ஒரு கடத்தில் நின்றுருப்பான். அப்போ நம்ம ஹீரோயின் நினைச்சிரா, இது என்ன ரெட் கலரில் இருக்கு, இந்த ஸ்கையே மூடுற மாதிரி இருக்குது அப்படின்ன மாதிரி நம்ம ஹீரோயின் பார்த்துக்கிட்டு, இவன் உண்மையிலே ஸ்வாட்மேன்ஷிப்பில் அடுத்த லெவலுக்கு போயிட்டானோ என்ன வேறி அப்படின்ன மாதிரி பார்த்துட்டு இருந்திப்பா. ஆனால் என்ன இருந்தாலும்
அமேசிங்லே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தீப்பா. நம்ம ஹீரோயின் நினைக்கிறேன் எப்படி இருந்தாலும் அஃபெக்ஷன் லெவலில் இன்க்ரீஸ் பண்ணுவேன், இன்க்ரீஸ் பண்ணாமன்ட்டு இடத்த விட்டு போகிறல அப்படின்னு மாதிரி நினைக்கிட்டு இருந்து அவனுக்கு தண்ணி எடுத்து வந்தீப்பா. அப்போ நம்ம ஹீரோயின் இப்போ எப்படி செல்லமாக பேசி மாய்க்கிறேன் பாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு டியர் பிரதர் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் செல்லமாக கூப்பிட்டுருப்பா. அவனா கொடூரமாக திரும்பியிருப்பான். திரும்பி நான் திரும்புறல ஒரு ஸ்லாஸ் கழுத்தில், அது நேராக கழுத்துலேயே இறங்கிச்சு. நம்ம ஹீரோயின் அப்பா அவன் ரியலைஸ் ஆகுறான் இது நம்மளோட ரோலா சிஸ்டர் அப்படின்ற மாதிரி. அந்த ஸ்லாஷ் பட்டடத்தில் அப்படியே ரத்தம் வர ஆரம்பிச்சிச்சு. ரோலா நீ என்ன செய்கிற அஞ்சு அப்படின்ற மாதிரி அவன் ஷாக்கோட கேட்பான். நம்ம ஹீரோயினா இது ஒன்றை தப்பு இல்லை, நான் உனக்கு வாட்டர் நான் கொண்டு வந்தேன் அப்படின்ற மாதிரி. நம்ம ஹீரோயின் செல்லைக்குள்ளேயே பிளட் கீழே கீழே விழுவும். நம்ம ஹீரோயின் சொல்கிறா என்னைய மன்னிக்கிறேன், நான் உன்னை ஏதோ டிஸ்டர்ப் பண்ணிட்டேன்னா அப்படின்ற மாதிரியே நம்ம ஹீரோயின் கீழே விழுந்துருப்பா. அதை பார்த்து அவனும் அதிர்ச்சியில் இருந்திப்பான். அவன்ற கையெல்லாம் ரத்தமாக இருந்துச்சு. நம்ம ஹீரோயினா என்னால் ஏன் கண்ணை முடிச்சு பார்க்க முடியலை, என்ன நடக்குது இங்கே அப்படின்னு மாதிரி நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு அப்படியே விழுந்திப்பா. ரோலாண்டு கத்துற சத்தம் மட்டும் கேட்டீங்க. கடைசியாக கட் பண்ண நம்ம ஹீரோயின்ற மென்ஷன்லாம் காட்டிட்டுச்சாங்க. நம்ம ஹீரோயினா படுத்த படுக்கையாக கிடக்க, கழுத்தில் கட்டு போட்டுருச்சு. டியூக் நம்மளோட லூயிஸ் செவன்லாம் நின்று பார்த்துட்டு இருக்காங்க நம்ம ஹீரோயின். அப்போ டியூக் கொட்டுரமாக கத்திட்டு இருக்கான், நீ என்ன ஒரு ஆளு அந்த ஸ்வாட்மன்ஷிப்பை ஒன்னையாலேயே கட்டுப்படுத்த முடியலைன்னா நீ என்ன, நீ ஸ்வாட்மன்ஷிப்பில் திறமையானால்னு வெளியில் சொல்லிட்டு தெரியாத நீ அப்படின்ற மாதிரி ஓவராக கத்திட்டு இருக்கார். அவன் சொல்லிட்டு இருக்கான் இல்லை இல்லை அது என்னோட பர்சனல் ட்ரைனிங் ஹால், அங்கே யாரும் வரமாட்டாங்கன்னு நினைக்கி நான் ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருந்தேன். திடீர்னு சத்தம் கேட்கவும் ஒரு மாதிரி ரியாக்ட் பண்ணிட்டேன். இன்றைக்குல அவர் கத்திக்கிட்டு இருப்பார், என்ன ஒரு ஸ்வாட்மன்ஷிப்பை தெரிய உன்னையெல்லாம் ஸ்வாட்மன்னு சொல்லிட்டு தெரியாத, வெளியே வெக்கம், ஊருக்கே கேவலம் அப்படின்ற மாதிரி திட்டுட்டு இருந்தீப்பார். எல்லா மிஸ்டேக்கையும் பண்ணுறதையும் நீ பண்ணிக்கிட்டு அவக்கு மேலே தப்பு சொல்ல வரியா, அவள் அந்த இடத்துக்கு வந்ததை நினைச்சி அப்படின்ற மாதிரி சொல்லி டியூக் திட்டிட்டு இருந்தீப்பார் அவனை ஓவர். அப்போ எவன் ஒரு மாதிரி டெரரான பேச வச்சுட்டு சொல்லிட்டுச்சான், ரோலாக்கு என்ன பிஸ்னஸ் அங்கே, இதெல்லாம் அவட ஃபால்ட்டு தான், எல்லாத்துக்கும் தவறு அவன் என்னத்துக்கு அவன்ற ஓன் ட்ரைனிங் கிரவுண்டுக்கு அவள் போனா அப்படின்ற மாதிரி அவன் டியூக்கே பார்த்து ஒரு மாதிரி முறைச்ச மாதிரி கேட்பான். டியூக்குக்கா கட்டுப்பா நீ என்ன சொல்ல வரப்பா அப்படின்ற மாதிரி எவன் கிளைமண்ட் அப்படின்ற மாதிரி கத்துவார் அந்த இடத்துல. ரெண்டு பேரும் ஒரு மாதிரி அடிச்சுக்கிற மாதிரி முறைச்சிட்டு இருந்திப்பான் டியூக்கும் நம்மட எவனு.